உலகின் மிகவும் ஊக்கமளிக்கும் மருத்துவர் எட்வர்ட் மெரிவெதர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1892 மார்ச் 2 அன்னைக்கு இங்கிலாந்துடைய கவுண்டி டோரமில் பிறக்கிறார் எட்வர்ட் ரோலண்ட் ஆல்வர்த் மெரிவெதர். இவருடைய அப்பாவான ஆல்வர்த் எட்வர்ட் மெரிவெதர் ஒரு நேவல் சர்ஜனாக, அதாவது கடற்படை அறுவை சிகிச்சை நிபுணராக இருந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. எட்வர்ட் மெரிவெதர் பிறந்ததிலிருந்தே இவருடைய அப்பா தன்னை போலவே எட்வர்ட் மெரிவெதரையும் மருத்துவம் படிக்க வைக்கணும்னு விரும்பி வந்தாங்க. இதன் காரணமாக எட்வர்ட் மெரிவெதருக்கு சிறு வயதிலிருந்தே இவருடைய அப்பா மருத்துவம் சார்ந்த விஷயங்களை கற்பித்து மருத்துவத்தின் மீது ஆர்வத்தை ஏற்படுத்தி வந்தாங்க. இந்த நிலையில் 1897 ஆண்டு எட்வர்ட் மெரிவெதருக்கு 5 வயசு இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக டோரம்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அது ஒரு பிரைமரி ஸ்கூலாக இருந்தது. அங்கு சேர்ந்து எட்வர்ட் மெரிவெதர் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதே சமயம் எட்வர்ட் மெரிவெதருடைய அப்பா அவர் ஒரு நேவல் சர்ஜனாக அவருக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்களை எட்வர்ட் மெரிவெதர் கூட பகிர்ந்து வந்தாங்க. பிறகு 1902 ஆண்டு இவருடைய 10 வயதில் எட்வர்ட் மெரிவெதர் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா அந்த டோரம்லேயே இருக்கக்கூடிய ஒரு ஹை ஸ்கூலில் இவருடைய அப்பா இவரை சேர்த்துடுறாங்க. அங்கு சேர்ந்து எட்வர்ட் மெரிவெதர் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது எட்வர்ட் மெரிவெதர் சயின்ஸ் அறிவியலில் அதிக ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. அதில் பர்டிகுலராக பயாலஜி உயிரியல், அதே மாதிரி கெமிஸ்ட்ரி வேதியியல், இந்த 2 பாடங்களில் கூடுதல் கவனம் செலுத்தி வந்தாங்க. இதுக்கப்புறமா 1909 ஆண்டு இவருடைய 17 வயதில் எட்வர்ட் மெரிவெதர் இவருடைய ஹையர் எஜுகேஷனை அந்த ஒரு டோரமில் இருக்கிற ஹைஸ்கூலில் இருந்து முடிச்சிடுறாங்க. முடித்த பிறகு அதே ஹைஸ்கூல்லையே எட்வர்ட் மெரிவெதர் ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடியும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இது பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ். அதாவது குறிப்பாக இது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ். இது 6th ஃபார்ம் எஜுகேஷன், A கிளாஸ் எஜுகேஷன் அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஸோ அதை எடுத்து 1909 ஆண்டிலிருந்து அந்த டோரம் ஹைஸ்கூல்லையே எட்வர்ட் மெரிவெதர் மேற்கொண்டு ஓராண்டு படித்து வந்தாங்க. இந்த சமயம் எட்வர்ட் மெரிவெதருக்கும் மருத்துவம் படிக்கணும் அப்படின்றதுல அந்த ஒரு ஆர்வமானது அதிகரிக்க தொடங்குது. இதுக்கப்புறம் 1910 ஆண்டு இவருடைய 18 வயதில் எட்வர்ட் மெரிவெதர் இவருடைய அந்த ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி அப்படின்ற பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்ற அந்த 1 இயர் கோர்ஸை இவர் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா அந்த டோரம்லேயே இருக்கக்கூடிய டோரம் யூனிவர்சிட்டி, அங்கே இவருடைய அப்பா இவர் மருத்துவம் படிக்கிறதுக்காக சேர்த்துறாங்க. அது அஃபீஷியலாக யூனிவர்சிட்டி ஆஃப் டோரம் அப்படின்னு அழைக்கப்படும். மேலும் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் டோரமுடைய ஒரு மெடிக்கல் ஸ்கூலில் தான் இவருடைய அப்பா இவர் சேர்த்துறாங்க. ஸோ அங்கு சேர்ந்து எட்வர்ட் மெரிவெதர் MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி இதை படித்து வந்தாங்க. இவருடைய மெடிக்கல் கரிக்குலமாக மருத்துவ பாடத்திட்டங்களாக இவர் அனாட்டமி உடற்கூறியல், பெத்தாலஜி நோயியல், ஃபிசியாலஜி உடலியல், அதேமாதிரி கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், அதுக்கப்புறமா கெமிஸ்ட்ரி வேதியியல், பயாலஜி உயிரியல், அதே மாதிரி சர்ஜரி அறுவை சிகிச்சை, அதுக்கப்புறம் மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களையுமே மிகவும் ஆர்வத்தோடு இவர் படித்தாங்க. இதுக்கப்புறமா 1914 ஆண்டு இவருடைய 22 வயதில் அந்த 1914 ஆண்டு இவருடைய MBBS அந்த பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி இந்த ஒரு டிகிரியை யூனிவர்சிட்டி ஆஃப் டோரமில் இருந்து அந்த டோரம் யூனிவர்சிட்டி மெடிக்கல் ஸ்கூலில் இருந்து எட்வர்ட் மெரிவெதர் பெற்றுறாங்க. இதே 1914 ஆண்டு தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், முதல் உலகப் போரானது துவங்குது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இவர் அதே டோரம் யூனிவர்சிட்டியில் எட்வர்ட் மெரிவெதர் MD டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற மெடிசனில் போஸ்ட் கிராஜுவேட் ஆன MD டிகிரி இதை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதையும் மிகவும் சிறப்பாகவே எட்வர்ட் மெரிவெதர் படித்து வந்தாங்க. படித்து இறுதியாக 1916 ஆண்டு இவருடைய 24 வயதில் எட்வர்ட் மெரிவெதர் அந்த டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரியை டோரம் யூனிவர்சிட்டி மெடிக்கல் ஸ்கூல்லேருந்து இவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. கம்ப்ளீட் பண்ணும்போது இவர் மோஸ்ட் டிஸ்டிங்விஷ் ஸ்டூடெண்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டியாக இருந்தாங்க. இதன் காரணமாக இவருக்கு கோல்டு மெடலும் வழங்கப்பட்டது. இதுக்கப்புறம் இந்த 1916 ஆண்டு
உடனடியாக டோரம்லேயே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸில் இவர் வந்து ஹவுஸ் போஸ்ட்டில் ஜாயின் பண்ண தொடங்குறாங்க. அதாவது இப்போ எட்வர்ட் மெரிவெதர் வந்து எம்பிபிஎஸ் எம்டி இந்த டிகிரிஸ்லாம் முடித்த உடனே இவர் ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி இவர் வந்து ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே எட்வர்ட் மெரிவெதர் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இதெல்லாம் சரியாக செஞ்சாதான் எட்வர்ட் மெரிவெதர் ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும். இதுக்காக தான் அந்த டோரம்லேயே இருக்கக்கூடிய சில ஹாஸ்பிட்டல்ஸில் இவர் வந்து ஹவுஸ் ஃபிசிஷியனாக ஜாயின் பண்ணி இவருடைய மருத்துவ பயிற்சிகளை பெற்றாங்க. இதுக்கப்புறம் 1917 இந்த காலகட்டத்தில் இந்த முதல் உலகப்போர் தீவிரத்தை எட்டியிருந்தது. இதன் காரணமாக எட்வர்ட் மெரிவெதர் வந்து ஒரு மருத்துவராகவும் தகுதி பெற்றுட்டனால இவர் வந்து ராயல் நேவியில் ஜாயின் பண்ணுறாங்க. கடற்படையில் ஜாயின் பண்ணி இவர் ஒரு கடற்படை மருத்துவராக பணிபுரிகிறாங்க. குறிப்பாக இவர் வந்து செர்பியாவுக்கு இங்கிலாந்துலேருந்து செர்பியாவுக்கு வந்து அனுப்பப்படுறாங்க. அங்கே இவர் வந்து பணிபுரிகிறாங்க. இறுதியாக 1918ஆம் ஆண்டு இந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் முதல் உலகப்போரானது முடிவடையுது. இந்த முதல் உலகப்போர் முடிவடைஞ்ச பிறகு போரில் செர்பியாவில் இவர் பணிபுரிஞ்ச அந்த ஒரு பணிக்காக அந்த செர்பியா கண்ட்ரி தரப்பிலிருந்து இவருக்கு வந்து ஆர்டர் ஆஃப் செயின்ட் சாவா அப்படின்ற அந்த ஒரு கௌரவமானது இதே 1918ஆம் ஆண்டு எட்வர்ட் மெரிவெதருக்கு வழங்கப்படுது. இதுக்கப்புறம் இந்த 1918ஆம் ஆண்டு இவர் போரிலிருந்து வெளிவந்து டோரமிக்கே இங்கிலாந்துடைய கவுண்டி டோரமில் இருக்கிற டோரமிக்கே வந்துடுறாங்க. அங்கே வந்து தொடர்ச்சியாக இவர் எட்வர்ட் மெரிவெதர் வந்து இவருடைய பணியை தொடர்றாங்க. குறிப்பாக இவர் ஒரு ஜென்ரல் ப்ராக்டிஷனராக ஒரு சின்ன மருத்துவமனை நிறுவி அங்கே இவர் ஒரு மருத்துவராக பணிபுரிய தொடங்குறாங்க. இந்த நிலையில் தான் இதே 1918ஆம் ஆண்டு எட்வர்ட் மெரிவெதர் வந்து ரூத் ஆனி ஹேட்டன் வாடல் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு எட்வர்ட் மெரிவெதருக்கும் இவருடைய மனைவியான ரூத் ஆனி ஹேட்டன் வாடல் மெரிவெதர் இவங்க 2 பேருக்குமே 3 பெண் குழந்தைகள் பிறந்தது. இது எட்வர்ட் மெரிவெதருடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு புறம் இருக்க 1920கள் காலகட்டத்தில் எட்வர்ட் மெரிவெதர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டியூபர்குலோசிஸ் ஆஃபீஸராக நியமிக்கப்படுறாங்க. ஸோ இவர் வந்து பணிபுரிய தொடங்குறாங்க அந்த பொறுப்பில். குறிப்பாக 1922 இந்த காலகட்டங்களில். இதுக்கப்புறமா மெல்ல மெல்ல எட்வர்ட் மெரிவெதர் வந்து செஸ்ட் டிசீசஸ் இந்த மார்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறிப்பாக வந்து ஹார்ட் டிசீஸ் போன்ற டிசீசஸ்லாம் இவர் வந்து ஆராய்ச்சியை பண்ண தொடங்குறாங்க. 3 ஆண்டுகளுக்கு அப்புறமா 1925ஆம் ஆண்டு இவர் வந்து அசிஸ்டன்ட் ஸ்கூல் மெடிக்கல் ஆஃபீஸராகவும் நியமிக்கப்படுறாங்க. இந்த மாதிரியான பொறுப்புகளில் தொடர்ச்சியாக எட்வர்ட் மெரிவெதர் வந்து பணிபுரிஞ்சாங்க. இதுக்கப்புறம் 1927ஆம் ஆண்டு எட்வர்ட் மெரிவெதர் வந்து முக்கியமான ஒரு பொறுப்பில் கவர்மெண்டோடைய பொறுப்பில் நியமிக்கப்படுறாங்க. அதாவது இங்கிலாந்துடைய ஹோம் ஆஃபீஸோடைய ஃபேக்ட்ரி டிபார்ட்மெண்ட் அதில் இவர் ஒரு ஸ்டாஃபாக குறிப்பாக ஒரு மெடிக்கல் இன்ஸ்பெக்டராக நியமிக்கப்படுறாங்க. ஸோ மெடிக்கல் இன்ஸ்பெக்டர் ஆஃப் தி ஃபேக்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம் ஆஃபீஸ் அந்த பதவியில் 1927ஆம் ஆண்டிலிருந்து எட்வர்ட் மெரிவெதர் வந்து பணிபுரிய தொடங்குறாங்க. இதில் குறிப்பாக இவர் வந்து இண்டஸ்ட்ரியல் மெடிசன் அதில் தான் இவருடைய ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. இண்டஸ்ட்ரியல் மெடிசன் அப்படின்னா தொழில்துறை மருத்துவம். அதாவது இப்போ தொழில் சார்ந்து ஏற்படக்கூடிய நோய்கள் அதுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய மருத்துவத்தின் கிளை தான் இண்டஸ்ட்ரியல் மெடிசன் அப்படின்றது. உதாரணத்துக்கு இப்போ ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த கெமிக்கல் மூலமாக அந்த ஒர்க்கர்ஸுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ஸோ அந்த நோய்களுக்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சைகள், இந்த முறைகள் எல்லாம் உள்ளடக்கியது தான் இண்டஸ்ட்ரியல் மெடிசன் அப்படின்றது. ஸோ அதில் எட்வர்ட் மெரிவெதர் வந்து அதிக ஆர்வம் காட்டினாங்க. குறிப்பாக இவர் வந்து இந்த அஸ்பெஸ்டஸ் அப்படின்ற ஒரு வகையான நேச்சுரல் அக்கரிங் மினரல் அதனால் தொழிலாளர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை குறித்து இவர் இந்த 1927ஆம் ஆண்டு ஒரு முக்கிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டாங்க. அஸ்பெஸ்டஸ் அப்படின்றது அஸ்பெஸ்டஸ் ஃபைபர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். இது என்ன அப்படின்னா ஒரு வகையான ஒரு இயற்கையாக உருவாகக்கூடிய ஒரு கனிமம். இதில் வந்து மைக்ரோஸ்கோபிக் ஃபைபர்ஸ் வந்து உள்ளடங்கி இருக்கும். இந்த அஸ்பெஸ்டஸ் வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்தப்படும்னா இப்போ வயரில் கரண்ட் பாயாமல் இருக்கிறதுக்கு அந்த காலகட்டத்தில் வெளியே கரண்ட் பாயாமல் இருக்கிறதுக்கு இந்த அஸ்பெஸ்டஸ் வந்து பயன்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறமா பெரிய பெரிய கட்டிடங்கள், அந்த கட்டிடங்களில் இந்த வெளியே வந்து வெப்பமான சூழ்நிலை இருக்கும்போது உள்ள குளிர்ச்சியான தன்மையை கொடுக்கறதுக்கும் வெளியே குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது உள்ள வெப்பத்தன்மையை கொடுக்கறதுக்கும் அந்த
கட்டிடங்களினுடைய செவுறுகள், அதே மாதிரி தளங்கள், அதுக்கப்புறம் அதனுடைய கூரைகள், அதிலெல்லாம் இந்த ஒரு அஸ்பெஸ்டஸ் வந்து பயன்படுத்தப்பட்டது. மேலும் அந்த ஒட்டுமொத்த பில்டிங்குடைய மேற்கூரையிலையும் இந்த அஸ்பெஸ்டஸ் வந்து பயன்படுத்தப்பட்டது. இந்த அஸ்பெஸ்டஸோடைய பயன்பாடு இருக்கிறனால இப்போ ஒரு வீடை வந்து புதுப்பிக்கிறாங்க, ஒரு பில்டிங்கை வந்து புதுப்பிக்கிறாங்க அல்லது அதை இடிக்கிறாங்கன்னா அப்போ அந்த அஸ்பெஸ்டஸ் வந்து சேதமடையும், டிஸ்டர்ப் ஆகி சேதமடையும். அப்படி அந்த அஸ்பெஸ்டஸ் வந்து அந்த ஒரு நேச்சுரல் அக்கரிங் மினரல் வந்து சேதமடையும் போது துகள் துகளாக அது வந்து ஒரு அஸ்பெஸ்டஸ் ஃபைபர்ஸாக அப்படியே வந்து தெரிக்கும். அது வந்து கண்ணுக்கு வந்து வெயில் படும்போது தெரியும். ஸோ அந்த மாதிரி தெரிக்கிறது அதை வந்து அந்த ஒரு தொழிலாளர்கள் வந்து அதை இடிக்கக்கூடியவங்க சுவாசிப்பாங்க. ஸோ அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னன்ற குறித்து எட்வர்ட் மெரிவெதர் ஆராய்ச்சியை தொடங்குறாங்க. அடுத்து 1928 இந்த காலகட்டத்தில் டாக்டர் ஹச்இ அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவர் ஒருத்தர், டாக்டர் ஹச்இ சைலர் அப்படின்னு சொல்லி அவர் கூட சேர்ந்து இந்த 1928ஆம் ஆண்டிலிருந்து எட்வர்ட் மெரிவெதர் இது குறித்த ஆராய்ச்சியை மேம்படுத்துகிறாங்க. இந்த டாக்டர் ஹச்இ சைலர் இவர் வந்து ஒரு வகையான இந்த பல்மனரி ஃபைப்ரோசிஸ் அப்படின்ற ஒரு நோய், இது வந்து நுரையீரல்ல சேதத்தை ஏற்படுத்தி அந்த நுரையீரலில் வீக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வகையான நோய். ஸோ அது குறித்து அவர் வந்து கண்டறிஞ்சிருந்தாங்க 1928 காலகட்டத்தில். அதனால தான் அவர் கூட சேர்ந்து எட்வர்ட் மெரிவெதர் இவருடைய ஆராய்ச்சி பணியை மேற்கொண்டாங்க. அப்போ ஒரு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பை எட்வர்ட் மெரிவெதர் வந்து பண்ணாங்க. இந்த அஸ்பெஸ்டோசிஸ் அப்படின்ற அந்த அஸ்பெஸ்டஸ் ஃபைபர்ஸ் இதனால அந்த தொழிலாளர்களுக்கு நுரையீரலில் பாதிப்பு ஏற்படும் அப்படின்றத, அந்த அஸ்பெஸ்டஸ்னால பாதிப்பு ஏற்படும் அப்படின்றத எட்வர்ட் மெரிவெதர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. குறிப்பாக அது வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் இதுக்குள்ளார அந்த தொழிலாளர்களினுடைய ஆயுளை வந்து குறைச்சிரும் அப்படின்ற விஷயத்தை எட்வர்ட் மெரிவெதர் வந்து கண்டறிகிறாங்க. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த அஸ்பெஸ்டஸ் பயன்படுத்தப்பட்ட பில்டிங்கோ அல்லது மற்ற விஷயங்களில் அது மெட்டீரியலாக பயன்படுத்தப்பட்டிருந்தாலோ அது சேதமடையும் போது அதில் காற்றுல துகள்களாக பரவும் போது அதை வந்து இன்ஹேல் பண்ணக்கூடிய தொழிலாளர்கள் பெருசாக அதில் பாதிப்பு இருக்குது அப்படின்றத உணரலை. இதனால் நிறைய பேர் வந்து அந்த ஒரு பாதிப்பின் அந்த விஷயம் தெரியாமலே அதை நுகர்ந்து அவங்க பிற்காலத்தில் நுரையீரல் பிரச்சனைகள்னால பாதிக்கப்பட்டு இறந்து போனாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து எட்வர்ட் மெரிவெதர்னால கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ எட்வர்ட் மெரிவெதர் தான் சொல்கிறாங்க இந்த அஸ்பெஸ்டஸ் ஃபைபர்ஸ் இது வந்து அஸ்பெஸ்டஸ் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த துகள்களை வந்து உரியும் போது அது நுரையீரலில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக வந்து அஸ்பெஸ்டோசிஸ் அப்படின்ற ஒரு வகையான நோய், இது வந்து நுரையீரலில் பாதிப்பை ஏற்படுத்தி அந்த நுரையீரலில் அந்த துகள்கள் புறா போய் சேர்ந்து அதன் மூலமாக அந்த நுரையீரல்னால் சரியாக வந்து ஆக்சிஜனை எடுக்க முடியாது. இதனால் மூச்சு திணறல் ஏற்படும். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அதில் லங் கேன்சர், நுரையீரல் புற்றுநோய் கூட இந்த அஸ்பெஸ்டோசிஸ் அப்படின்றதுனால ஏற்படும் அப்படின்றத எட்வர்ட் மெரி வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ அஸ்பெஸ்டோசிஸ் வந்து குணப்படுத்த முடியாத ஒரு நோயும் கூட துரதிர்ஷ்டவசமாக. ஸோ இந்த விஷயங்கள்லாம் கண்டறிஞ்சதுக்கு அப்புறமா இவர் வந்து ஒரு சி பிரைஸ் அப்படின்ற ஒரு நபர், CW பிரைஸ், அவர் கூட சேர்ந்து 1930ஆம் ஆண்டு எட்வர்ட் மெரிவெதர் வந்து இது ஒரு ரிப்போர்ட்டாக வந்து எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுதான் ரிப்போர்ட் ஆன் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் அஸ்பெஸ்டஸ் டஸ்ட், அதாவது ரிப்போர்ட் ஆன் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் அஸ்பெஸ்டஸ் டஸ்ட் ஆன் தி லங்ஸ் அப்படின்ற அந்த டைட்டில் இந்த ஒரு ரிப்போர்ட்டை 1930ஆம் ஆண்டு எட்வர்ட் மெரிவெதர் வந்து அந்த ஒரு CW பிரைஸ் கூட இணைஞ்சு பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ ரிப்போர்ட் ஆன் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் அஸ்பெஸ்டஸ் டஸ்ட் ஆன் லங்ஸ் அப்படின்றது. ஸோ நுரையீரலில் இந்த அஸ்பெஸ்டஸ் துகள்கள் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்ற குறித்த ஒரு அறிக்கை. இது வெளியிடப்பட்ட பிறகுதான் யுனைடெட் கிங்டம், அந்த ஒட்டுமொத்த UK, கிரேட் பிரிட்டன் அவங்க தரப்பில் இருந்து இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்ற உணர்ந்து அதுக்குண்டான சில ரெகுலேஷன் கொண்டு வந்தாங்க. குறிப்பாக 1931ஆம் ஆண்டு அஸ்பெஸ்டஸ் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. அது கொண்டு வர்றதுக்கு இந்த அறிக்கை 1930ஆம் ஆண்டு CW பிரைஸும் எட்வர்ட் மெரிவெதரும் இணைஞ்சு வெளியிட்ட அந்த அறிக்கை தான் முக்கிய காரணமாக இருந்தது. அதில் எட்வர்ட் மெரிவெதர் தான் முக்கிய பங்களிப்பை கொடுத்துருந்தாங்க. ஸோ 1931ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட இந்த ஒரு அஸ்பெஸ்டஸ் ரெகுலேஷன் ஆக்ட்னால அதுக்கப்புறம் அந்த ஒரு அஸ்பெஸ்டஸ் பயன்படுத்தப்பட்ட கட்டிடங்களோ இல்லை மற்ற இடங்களோ அங்கே வந்து தொழிலாளர்கள் வேலை பார்க்குறதுக்கு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. குறிப்பாக அவங்க பாதுகாப்புக்காக அவங்க அந்த ஒரு அஸ்பெஸ்டஸ் ஃபைபர்ஸ் அந்த பார்ட்டிகல்ஸை வந்து நுகராமல் இருக்கிறதுக்காக அவங்க வந்து மாஸ்க் அணிஞ்சிக்கிறதுல ஆரம்பித்து வேலை நேரம் வந்து குறைக்கிறதுல ஆரம்பித்து பல்வேறு மாற்றங்கள் அந்த ஆக்ட் மூலமாக கொண்டு வரப்பட்டது. இது மாதிரி விழிப்புணர்வுகள் இந்த காலகட்டத்தில் வந்ததுக்கு காரணம் எட்வர்ட் மெரிவெதருடைய ஆகச்சிறந்த ஆராய்ச்சி தான். இதுக்கப்புறம் எட்வர்ட் மெரிவெதர் வந்து
இன்னொரு விஷயம் குறித்து ஆராய்ச்சி பண்ணாங்க. அதுதான் இந்த சாண்ட் பிளாஸ்டர்ஸ், அதாவது சாண்ட் பிளாஸ்ட் ஒர்க்கர்ஸ், இல்லைன்னா அவங்க சாண்ட் பிளாஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மண் எடுக்கக்கூடிய இடம், மண்ணை வந்து தோன்றுறது, அதை மண்ணை தோண்டி வந்து வேறு இடத்துக்கு கொண்டு போகிறது, அது வந்து மண்வெட்டினாலேயோ அல்லது பெரிய பெரிய புல்ரோசர் மாதிரியான அந்த ஒரு பெரிய பெரிய வாகனங்கள் அதை பயன்படுத்தி மண் அள்ளும் போது, மற்ற இயந்திரங்கள் பயன்படுத்தி மண் அள்ளும் போது அந்த மண்ணிலிருந்து சாக்கோ அப்படின்ற சீகா அப்படின்ற ஒரு வகையான துகள்கள் வந்து மண்ணில் வந்து வெளிவரும். இந்த துகள்களை வந்து உரியும் போது அது வந்து நுகரும் போது அதனால் இந்த சீகோஸ்லசிஸ் அப்படின்னு சொல்லி சிலிக்கோசலசிஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு வகையான நோய் ஏற்படும். இந்த சிலிக்கா அப்படின்ற இந்த ஒரு பார்ட்டிக்கலை வந்து நுகர்றதன் மூலமாக சிலிக்கோசிஸ் அப்படின்ற ஒரு வகையான நோய் ஏற்படும். ஸோ இதையுமே எட்வர்ட் மெரிவெதர் தான் கண்டறிஞ்சாங்க. ஃபஸ்ட்டு இந்த அஸ்பெஸ்டஸ் பார்ட்டிகல்ஸ், அந்த அஸ்பெஸ்டஸ் ஃபைபர்ஸை வந்து நுகர்ந்தால் அஸ்பெஸ்டோசிஸ் அப்படின்ற நோய் ஏற்படும், அந்த ஒரு லங் டிசீஸ், நுரையீரல் நோய் ஏற்படும் அப்படின்றத கண்டறிஞ்ச முதல் நபர் எட்வர்ட் மெரிவெதர் தான். இதுக்கப்புறம் இந்த சிலிக்கோசிஸ், இதுக்குண்டான காரணம் சிலிக்கா அப்படின்ற அந்த மண் துகள்லேருந்து வெளிவரக்கூடிய அந்த ஒரு பொருள் தான் அப்படின்றதையும் எட்வர்ட் மெரிவெதர் தான் கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அதுலேயும் நிறைய கட்டுப்பாடுகள் எல்லாமே விதிக்கப்பட்டது. ஸோ அதுக்கும் முக்கிய காரணமாக எட்வர்ட் மெரிவெதர் இருந்தாங்க. இது மாதிரி இவர் வந்து பல்வேறு விஷயங்கள் ஆராய்ச்சிகளை வந்து மேம்படுத்தி வந்தாங்க. இதுக்கப்புறமா 1938ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் லண்டன், இது வந்து லண்டனில் இருக்கிற ஃபிசிசியன்ஸ் மருத்துவர்களுக்கு உண்டான ராயல் காலேஜ், அதனுடைய மெம்பர்ஷிப்பை பெறணும் அப்படின்னு இவர் வந்து எக்ஸாமினேஷன்ஸ் அட்டன் பண்ணி அதை வந்து பாஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இந்த 1938ஆம் ஆண்டு மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் MRCP அப்படின்ற மெம்பர்ஷிப்பை எட்வர்ட் மெரிவெதர் பெற்றுறாங்க. இதுக்கப்புறம் 1939ஆம் ஆண்டு இரண்டாம் உலகப் போர், செகண்ட் வேர்ல்டு வார் தொடங்குது. இதைத் தொடர்ந்து 1940ஆம் ஆண்டு எட்வர்ட் மெரிவெதர் வந்து ஸ்காட்லாண்டுடைய எடன்பராவில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அவங்களுடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுக்கு 4 நபர்கள் ப்ரப்போசர்ஸாக இருந்து காரணமாக இருந்தாங்க. ஒருத்தர் சர் தாமஸ் ஆலிவர் அப்படின்றவர், இன்னொருத்தர் ஸ்டூவர்ட் மெக்டொனால்ட், இன்னொருத்தர் வந்து டேவிட் மரி லியோன் அப்படின்னு, இன்னொருத்தர் எட்வின் பிராம்பல் அப்படின்னு. இந்த 4 நபர்கள் காரணமாக இருந்தாங்க. ஸோ 1940ஆம் ஆண்டு இவருடைய 48 வயதில் எட்வர்ட் மெரிவெதர் வந்து ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா FRSE அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை, கௌரவத்தை பெறாங்க. இதுக்கப்புறமா இவர் வந்து இண்டஸ்ட்ரியல் மெடிசனில் தொடர்ச்சியாக ஆர்வம் காட்டி பல்வேறு நாடுகளுக்கு இவர் செல்ல தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக இவர் போனார் அப்படின்றத விட இவர் வந்து பல்வேறு நாடுகள்லேருந்து அழைக்கப்பட்டாங்க. குறிப்பாக பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் இண்டஸ்ட்ரியல் மெடிசன் குறித்த விரிவுரை லெக்சர் வழங்குறதுக்கு ஒரு லெக்சரராக, விரிவுரையாளராக எட்வர்ட் மெரிவெதர் வந்து அழைக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய நாடுகளில் கான்ஃபரன்ஸ், பெரிய பெரிய மாநாடுகள் இது குறித்து, இண்டஸ்ட்ரியல் மெடிசன் குறித்து நடத்தப்பட்டது. அந்த மாநாடுகளை தலைமை தாங்கிறதுக்கும் கூட எட்வர்ட் மெரிவெதர் வந்து அழைக்கப்பட்டாங்க. இந்த நிலையில தான் 1943ஆம் ஆண்டு ஜேசி பிரிட்ஜ் அப்படின்றவரை சக்சீட் பண்ணி இவர் வந்து ஹிஸ் மேஜிஸ்டேஸ் சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் இன் தி கிரேட் பிரிட்டன் அப்படின்ற பதவியை இவர் அடைகிறாங்க. இந்த ஹிஸ் மேஜிஸ்டேஸ் அப்படின்றது வந்து HM அப்படின்னு சாட்டா அழைக்கப்படும். ஸோ HM சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் இன் கிரேட் பிரிட்டன், இந்த பொறுப்பில் ஏற்கனவே அந்த ஜேசி பிரிட்ஜ் இருந்தாங்க. ஸோ அவருக்கு பிறகு இந்த 1943ஆம் ஆண்டு இவருடைய 51 வயதில் எட்வர்ட் மெரிவெதர் அந்த பொறுப்பில் நியமிக்கப்பட்டாங்க. அடுத்து 1944ஆம் ஆண்டு கிங் ஜார்ஜ் VI, அதாவது அப்போதைய யுனைடெட் கிங்டமுடைய 6ஆம் ஜார்ஜ் மன்னர், அவருக்கு இவர் ஒரு ஆனரி ஃபிசிசியனாக நியமிக்கப்படுறாங்க, ஒரு கௌரவ மருத்துவராக நியமிக்கப்படுறாங்க. ஸோ ஒட்டுமொத்த யுனைடெட் கிங்டமுடைய ஒரு கிங்குக்கே இவர் ஒரு ஆனரி ஃபிசிசியனாக நியமிக்கப்பட்டாங்க. இதுவும் இவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய கௌரவமாக இருந்தது. அதுக்கப்புறம் 1945ஆம் ஆண்டு செகண்ட் வேர்ல்டு வார் வந்து முடிவடையுது. இதை தொடர்ந்து 1946ஆம் ஆண்டு இவருக்கு CBE, கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையர் அப்படின்ற கௌரவம் வழங்கப்படுது. இந்த 1946ஆம் ஆண்டு இவர் வந்து அந்த லண்டனில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் லண்டன் அதனுடைய ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஏற்கனவே 1938 அதனுடைய மெம்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இப்போ 1946ஆம் ஆண்டு ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் FRCP அப்படின்ற அந்த ஒரு பட்டத்தை, கௌரவத்தை 1946ஆம் ஆண்டு ஒரு ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு எட்வர்ட் மெரிவெதர் பெற்றாங்க. அடுத்த 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1948ஆம் ஆண்டு தான் இந்த CBE, கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையர் என்ற கௌரவத்தை பெற்றாங்க. இதுக்கப்புறம் எட்வர்ட் மெரிவெதர் வந்து
1950 காலகட்டத்திலையும் தொடர்ச்சியாக இவர் ஒரு ஹிஸ் மேஜஸ்டி சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் இன் தி கிரேட் பிரிட்டன் அந்த பதவியில் தொடர்ச்சியாக இவர் வந்து இன்னும் பல்வேறு விஷயங்கள் பண்ணாங்க. குறிப்பாக நிறைய ஆக்ட் கொண்டு வந்தாங்க. நிறைய தொழிற்சாலைகளில் தொழிலாளர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த கெமிக்கல் மூலமாகவோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஸோ அதிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு உண்டான பல்வேறு நடவடிக்கைகளை எட்வர்ட் மெரிவெதர் வந்து ஆராய்ச்சியின் மூலமாக மேற்கொண்டு வந்தாங்க. இதுக்காக 1956ஆம் ஆண்டு எட்வர்ட் மெரிவெதர் வந்து மேலும் கௌரவிக்கப்பட்டாங்க சிபி அப்படின்ற கௌரவத்தினால. இது வந்து கமாண்டர் ஆஃப் தி பேத் அப்படின்ற கௌரவம். இது 1956ஆம் ஆண்டு எட்வர்ட் மெரிவெதருக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் ஜெருசலேம் தரப்பிலிருந்து 1957ஆம் ஆண்டு இவருக்கு வந்து ஆர்டர் ஆஃப் தி செயின்ட் ஜான் ஆஃப் ஜெருசலேம் அப்படின்ற அந்த ஒரு கௌரவம் வழங்கப்பட்டது. ஸோ ஆர்டர் ஆஃப் தி செயின்ட் ஜான் ஆஃப் ஜெருசலேம் அப்படின்ற கௌரவம் 1957ஆம் ஆண்டு இவருக்கு வழங்கப்பட்டது. இதே 1957ஆம் ஆண்டு இவருடைய 65 வயதில் எட்வர்ட் மெரிவெதர் வந்து அந்த ஹிஸ் மேஜஸ்டிஸ் சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் இன் தி கிரேட் பிரிட்டன் அப்படின்ற அந்த ஒரு ஹச்எம் சீனியர் இன்ஸ்பெக்டர் அப்படின்ற பதவியிலிருந்து இவர் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க. ஆனால் ரிட்டையர் ஆன பிறகும் 1960 காலகட்டத்தில் கூட தொடர்ச்சியாக எட்வர்ட் மெரிவெதர் வந்து இந்த மெடிக்கல் லீகல் ப்ரொசீஜர்ஸ்லாம் குறிப்பாக இண்டஸ்ட்ரியல் மெடிசன் குறித்த மெடிக்கல் லீகல் ப்ரொசீஜர்ஸில் இவர் தொடர்ச்சியாக வந்து பங்கேற்று வந்தாங்க. இதன் காரணமாக இவர் ஒரு பேரிஸ்டராகவும் கருதப்பட்டு வந்தாங்க. அடுத்து மெல்ல மெல்ல இவர் வந்து உலக நாடுகள் முழுக்க பயணம் பண்ணி எட்வர்ட் மெரிவெதர் இந்த காலகட்டத்தில் பெரும் அளவில் போற்றப்படக்கூடிய ஒரு மருத்துவராக இருந்து வந்தாங்க. இதுக்கப்புறம் 1965 காலகட்டத்துக்கு பிறகுதான் எட்வர்ட் மெரிவெதர் வந்து மெல்ல மெல்ல இவர் வந்து ஓய்வில் இருக்க தொடங்குறாங்க. இவருடைய ஓய்வு காலத்தில் இவருக்கு வந்து கார்டனிங் பண்ணுறது அது வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம். இவருடைய தோட்டம் வச்சிருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து மியூசிக்கில் இவருக்கு இசையில் நிறைய ஆர்வம் இருந்தது. இது மாதிரி இவருடைய பொழுத கழிச்சு வந்தாங்க. பிறகு இறுதியாக 1970ஆம் ஆண்டு பிப்ரவரி 13 அன்னைக்கு இவருடைய 78வது பர்த்டே வர்றதுக்கு வெறும் ஒரு 16-17 நாட்களுக்கு முன்னாடி இவருடைய 77 வயதில் எட்வர்ட் மெரிவெதர் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ இவர் மார்ச் 2 பிறந்தாங்க. இதனால் இவருடைய 78வது பர்த்டே வர்றதுக்கு வெறும் 16-17 நாட்கள் தான் இருந்தது. ஸோ அதுக்கு இடையில் இவர் வந்து 1970 பிப்ரவரி 13 அன்னைக்கு இவருடைய 78 வயதில் எட்வர்ட் மெரிவெதர் வந்து இறந்து போயிடுறாங்க. இது வந்து பிப்ரவரி 15 1970 அப்படின்னு இவர் இறந்த தேதி வந்து ஒரு சில இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இருந்தாலும் இப்போதைக்கு பிப்ரவரி 13 1970 தான் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ எட்வர்ட் மெரிவெதர் வந்து இறந்த சில ஆண்டுகளுக்கு பிறகு தான் எட்வர்ட் மெரிவெதருடைய மனைவியான அந்த ரூத் ஆனி ஹேட்டன் வடல் மெரிவெதர் அவங்க வந்து இறந்து போனாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எட்வர்ட் மெரிவெதருடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. எட்வர்ட் மெரிவெதரை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து இவருடைய க்ளோஸ் கோலிக்ஸ்னால இவர் வந்து அங்கிள் எம் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. அதே மாதிரி இவர் நிறைய ஒர்க்ஸை வந்து எழுதி பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக இண்டஸ்ட்ரியல் மெடிசன் அண்ட் ஹைஜீன் அப்படின்னு ஒரு புக்கை கூட பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது மாதிரி ஆத்தர்ஷிப்புக்கு இவர் வந்து ERA மெரிவெதர் அப்படின்னு கூட அழைக்கப்பட்டாங்க. ஸோ இப்பேற்பட்ட இவர் எட்வர்ட் மெரிவெதர் வந்து இறந்த பிறகும் கூட இன்னைக்கு வரைக்கும் நிறைய தொழிலாளர்கள் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா இந்த அஸ்பெஸ்டஸ் அப்படின்றது பெரும் அளவில் இன்னைக்கு வந்து உபயோகத்தில் இல்லாமல் குறைக்கப்பட்டிருக்குது. பல நாடுகள் அந்த அஸ்பெஸ்டஸ் பயன்படுத்துறதே வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் எட்வர்ட் மெரிவெதர் அப்படின்ற ஒரே ஒரு மருத்துவர் தான். ஸோ இப்பேற்பட்ட எட்வர்ட் மெரிவெதர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.